வெல்கம் டு சதீஷ் பிக் சேனல். பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், 2024 செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருந்துச்சு. போர்ட்ஃபோலியோவும் ரிட்டர்ன்ஸ் சூப்பராக டெலிவரி ஆகிட்டு இருந்தது. செப்டம்பர் 85,571 சென்செக்ஸ் சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் 2024. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் வந்து 76,000 அப்ராக்சிமேட்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லெவல்லேருந்து இந்த லெவல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 12.5% இண்டெக்ஸ் மட்டும் ஃபால் ஆகிருக்கு. இதுக்கு 2.5 lakh crore எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மார்க்கெட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது? அதுக்கு ஒரு 6 ரீசன் இருக்குது. நேற்று இந்த வீடியோ போட்டேன், இந்த வீடியோவில் பாருங்கள். யூ வில் கெட் ஆல் ஆன்சர்ஸ். மார்க்கெட்டு ஏன் கீழே போயிருக்கு அப்படின்னு. பட் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணாக்கா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, ஒரு நல்ல ரிட்டர்ன், இதுதானே வேணும். கம்ஃபர்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, பெருசாக ஒரு ட்ராப்பு, அதிகமான ஒரு அப்சைடு, இது இல்லாமல் கம்ஃபர்டபுள் ரிட்டர்ன்ஸ் வேணும். கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எல்லாம் தெரியும் நமக்கு. ஈக்விட்டி அப்படின்னாலே லாங் டேர்மில் தான் ரிட்டர்ன் வரும், ஷார்ட் டேர்மில் வாலட்டைலாக தான் இருக்கும். வி நோ தட். எந்த இன்வெஸ்டருக்கு இது தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். என்னோட கோல்ஸ் கூட லாங் டேர்ம் கோல்ஸுக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த வருஷம் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ சேர போகிற அந்த ஒரு ஃபீஸுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, காலேஜ் ஃபீஸுக்குலாம் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணல. அது தனியாக ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, அது தனியாக டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சாலும் இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி, சின்ன ஒரு ஒரி இருக்குது. யா, வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எமோஷன்ஸ் மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 3 கோல்டன் ரூல்ஸ். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கம்ஃபர்டபுளாகவும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ட்ரீம்ஸ், கோல்ஸில் ஒரு பெரிய கார்பஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது, எந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபிஸ்னால் என்ன, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னாக்க என்னோட லைவ் வெபினார் இருக்குது. 499 rupees மட்டும்தான் லைவ் வெபினார். ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ ஆல் த டவுட்ஸ் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஐ வில் டீச் யூ அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றின எல்லாத்தையும் A to Z. ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நம்பர் 1 கோல்டன் ரூல். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்போவுமே என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கான்னு பாருங்கள். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இது ரெண்டுமே என்ன இருக்கணும்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். எனக்கு ரிட்டர்ன் மட்டுமே வேணும், ரிட்டர்னை மட்டுமே நான் சேஸ் பண்ணுவேன், அந்த ஒரு கிரீடினஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ஃபாலை கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். என்டையர் 2024 ஜனவரி டு டிசம்பரில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் எந்த செக்டாரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்மால் கேப்பில் 90,685 crore, இவ்வளோ மணியை ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்டாரல் ஃபண்ட்ஸில் 2.02 lakh crore, ஸ்மால் கேப்பை விட 2 times அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிட் கேப்பில் 1.07 lakh crore. சரி, லார்ஜ் கேப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 70,000 crore. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸஸ் ரிஸ்க்கை என்ன பண்ணுறாங்க, அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபேக்ட் என்னன்னாக்கா யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் லாஸஸ். ஸ்டாக் மார்க்கெட் வந்து அது கொஞ்சம் அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுனாக்கா யூ வில் நெவர் நோ ஹவு டு ஹேண்டில் தட் லாஸஸ். உங்கள் லாஸஸை, உங்கள் ரிஸ்க்கை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்கள் போர்ட்ஃபோலியோவை பாருங்கள், என்னென்ன கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. இப்போது ஸ்மால் கேப், மிட் கேப், செக்டாரல் ஃபண்ட் அதிகமாக ரிஸ்க்கு இருக்கக்கூடிய செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 40% மேலே இருக்குது. இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோவில் 40,000க்கு மேலே மிட் கேப், ஸ்மால் கேப், செக்டாரல் இருந்ததுனாக்கா இப்போது இமீடியட்டாக ரீபேலன்ஸ் பண்ணுங்கள். இட் நீட்ஸ் அ ரீபேலன்சிங். ஹைபிரிட் இருக்குது, மல்டி அசெட் இருக்குது, லார்ஜ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் இருக்குது, ஃப்ளெக்ஸி இருக்குது, மல்டி இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 3 செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மிட், ஸ்மால் அண்ட் செக்டாரல் ஃபண்ட்ஸ். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்கா பேலன்ஸ்ட். கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஸோ வேஸ் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான்
ரிஸ்க் எடுக்கணும். ஹையர் ரிஸ்க் லீட்ஸ் டு ஹை போர்ட்ஃபோலியோ லாசஸ். ரெண்டாவது மிஸ்டேக் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னாக்கா ஒரு போர்ட்ஃபோலியோவை பார்க்குறேன், 8 ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பார்த்ததே கிடையாது. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலே போர்ட்ஃபோலியோ பார்த்துருப்பேன் எக்ஸ்டர்னல் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூஸ்க்காக. அவர் கேட்டாக்கா இப்படி பண்ணாக்கா ரொம்ப சேஃபாக இருக்கும் சதீஷ் எனக்கு. ஏன்னா ஒரு ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணனா கூட இன்னொரு ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் தட் ஐ எம் இன்வெஸ்டிங் சேஃப்லின்னு. போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் பாருங்கள். என்டையர் போர்ட்ஃபோலியோவும் ஸ்மால் கேப்பில் இருந்ததுனாக்கா பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அந்த இடத்துல. அண்ட் ரொம்ப சேஃபாக அதுன்னு பார்த்தாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே விழும்போது அவர் போர்ட்ஃபோலியோ ஒரு பெரிய ஒரு ஃபால். மார்க்கெட் என்னங்க, சென்செக்ஸ் 12.5% தானே ஃபால். இவர் போர்ட்ஃபோலியோ பாருங்கள் 20% மேலே ஃபால். இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்னோட ரிஸ்க் அப்படைட்டுக்காக நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற அசட் அலோகேஷன். 20% லார்ஜ் கேப், 20% லார்ஜ் அண்ட் மிட் கேப், 20% ஃப்ளெக்ஸி கேப், 20% மிட் கேப், 20% ஸ்மால் கேப், 0 செக்டாரல் அலோகேஷன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னாக்கா இப்படி நீங்கள் பேலன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ லாஸஸ் கீழே போகும்போது கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட்டை விட உங்களோட போர்ட்ஃபோலியோ கெயின்ஸ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இது என்னோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு சூட்டபிளான ஒரு அசட் அலோகேஷன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இருக்கவும் இருக்காது. எவ்ரி ஒன்ஸ் ரிஸ்க் அப்படைட் இஸ் டிஃபரெண்ட், கோல்ஸ் ஆர் டிஃபரெண்ட், டியூரேஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, மல்டி அசட் ஃபண்ட்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப்பில் நிறைய நீங்கள் வந்து அலோகேஷன் எடுத்துகிட்டு போகலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அந்த ரிஸ்க் அப்படைட்னு சொல்லக்கூடியது. டூ யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அண்ட் தென் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. லெசர் த ஃபண்ட்ஸ், ஹையர் த ஃபோக்கஸ். லெசர் த ஃபண்ட், மோர் கான்சன்ட்ரேட்டட். லெசர் த ஃபண்ட், lesser portfolio overlapping and easy to adjust. நீங்கள் 20 மியூச்சுவல் ஃபண்டு வச்சுக்கிட்டாலும் கரெக்டாக 5 மியூச்சுவல் ஃபண்டு வச்சுக்கிட்டாலும் ஒரே ரிட்டர்ன் தான் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மியூச்சுவல் ஃபண்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா திஸ் இஸ் த டைம் டு டூ யுவர் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ. ரெண்டாவது. மூணாவது, என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற மொத்த பேரும் கேட்கக்கூடிய கேள்வி, என்னோட போர்ட்ஃபோலியோ அடுத்த 5 இல்லை 10 வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது? How much return I can expect? இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா என்கிட்ட இருந்து? உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எவ்வளோன்றதை உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்படி நான் டிசைட் பண்ணுறது? இட் இஸ் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் கரெக்டா? இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை. இந்த 2 பீப்புள் இருக்காங்க, பர்சன் ஏ, பர்சன் பி. பர்சன் ஏ பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் டெய்லி மியூச்சுவல் ஃபண்டை வந்து அந்த ஆப்பை திறந்து டெய்லி இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோன்னு செக் பண்ண வேண்டியது. இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆங்ஸைட்டி இன்வெஸ்டராகவே இருப்பார் பர்சன் ஏ. பர்சன் பி டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டாரு, பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு எஸ்ஐபியில் போட்டுட்டு அவர் ஒரு வேலையை பார்க்குறாரு. அவர் ஃபேமிலி கூட வெக்கேஷன் போகிறது, அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியது, அவர் வேலையை பார்க்க வேண்டியது. பர்சன் ஏ அவர் போர்ட்ஃபோலியோவை மாற்றிக்கிட்டே இருப்பார். என்ன ஆகுனாக்கா ஒரு ஆங்ஸைட்டிலேயே இருப்பார். ஹீ won't டேக் மச் ரிட்டர்ன்ஸ். பர்சன் பி டெம்பர்மெண்ட் கரெக்டாக இருக்குது, அவருக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்வெஸ்டர். எவ்ரி 4 மந்த்ஸுக்கு ரிவ்யூ மட்டும் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க, ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். ஹி டேக்ஸ் இன் ஹெல்ப். இவரும் அனலைஸ் பண்ணுறாரு, இஸ் டேக்கிங் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். இவர் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டெம்பர்மெண்ட் இருக்குது. போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மிங் போர்ட்ஃபோலியோ. ப்ளீஸ் பி பர்சன் பி. 4 மாதத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட்டு தான் மேலேயும் கீழேயும் போகுது, கோல்டு ரொம்ப சேஃபு, ரியல் எஸ்டேட் ரொம்ப சேஃபு. இந்த ஒரு சார்ட் பாருங்கள், கோல்டுமே வாலட்டைலாக தாங்க இருக்கும், மேலேயும் கீழேயும் தாங்க போகும். இந்த சார்ட்டில் பாருங்கள், 2012 2020 வரைக்கும் கோல்டு ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, 0 ரிட்டர்ன்ஸ். 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 7 வருஷம் ரிட்டர்ன்ஸே கொடுக்கலனாக்கா ஈக்விட்டியில் ஒத்துப்பீங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சரி, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஈக்விட்டின்றது கம்ப்ளீட்டாக ஒரு கேம்பிளிங்கு. எவ்வளோ நீங்கள் வந்து அது ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கும் ஈக்விட்டியை பற்றி. அண்ட் ரியல் எஸ்டேட் ஆல்சோ லைக் தட். எல்லா அசட் கிளாஸுக்குமே வாலட்டாலிட்டி இருக்கும். ஈக்விட்டி ஒரு 6 மாதம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, இது ட்ரெண்டு திரும்ப மாறும். ஸோ டு நாட் திங்க் டூ மச். இதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை நீங்கள் இல்லை, பிரச்சனை டெக்னாலஜி. இன்னைக்கு
உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஆப் ஓப்பன் பண்ணாலே எவ்வளோ அப்பு எவ்வளோ டவுன்னு காமிச்சிருது. ஸோ பிரச்சனை டெக்னாலஜி. தயவு செஞ்சு அந்த ஆப்பை ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு பார்க்காதீங்க. இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி நல்ல வைரலாக சர்க்குலேட் ஆச்சு. ஒரு தாத்தா ஒருத்தர் எம்ஆர்எஃப் ஷேர் 20,000 ஷேர்ஸ் 1990 வாங்கிட்டு விட்டுட்டார். இன்னைக்கு அதோட விலை எவ்வளோ தெரியுமா? 1.3 crore. டெக்னாலஜி இல்லை, ஏதோ ஒரு பத்திரத்தை வாங்கினாரு, பெட்டிக்குள்ளே வச்சாரு, மூடி வச்சாரு. வை கான்ட் யூ டூ தட் சிம்பிள் எக்ஸசைஸ்? ஒரு 4 மாதம் உங்களால் அதை பார்க்காம இருக்க முடியாதா? ஹை குவாலிட்டி அசட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 4 months அந்த டெம்பர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாதா? ப்ளீஸ் டூ தட். த கல்பிரிட் இஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஒரு எக்ஸைட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, கம்ஃபர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக இருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஈக்விட்டியில் ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. ஏதோ புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் டு திஸ் சேனல். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, ஈக்விட்டிஸை பற்றி, பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். See you. Bye bye.